வீட்டிலிருந்த போது அவர் மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் சீசனை சொல்றாங்க, ஆண்டவரே விட்டு போறீங்களே, நாங்க அனாதை விட்டு போறேன்னு சொல்லி என்ன அழுகுறாங்க. அழுகும் போது ஆண்டு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் வருவார், சத்தியம் என்கிற ஆவியானவர் வருவார். அப்ப ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா உங்களுக்கு அவர் யாருங்க? ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுட்டா அந்த அந்த முக்கியமே நிறுவனம் தெரிய மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியை வச்சுட்டு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை. பரிசுத்த ஆவியை வச்சுட்டு இன்னைக்கு நிறைய பிச்சை எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த போது தேவ ஆவியானவர் பிச்சை எடுக்கிற மனிதனை எழுந்து நடக்க பண்ணினாரு. இன்னைக்கு தேவ ஜனம் என்ன பண்ணது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த ஆவியானவர் என்ன பண்ணது? அசைக்க பண்ணது. எந்த தூசணம் மன்னிக்கப்படுங்க, ஆனா பரிசுத்த ஆவிக்கு உறவு பேசப்பட்டுட்டா அந்த மன்னிப்பை இல்லைன்னு சொல்றது. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லையா? அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வே அருள் செய்வாரு. அது அருள் செஞ்சார் இல்லைங்களா? அருள் செஞ்சார். இந்த எழுப்புதல் நாட்களே இந்த ஆவியானவர் நமக்குள்ள பரிபூர்ணமாக பயன்படுத்த இடம் கொடுக்க வேண்டும். பரிபூர்ணமாக பரிபூர்ணங்க ஆவியானவர் பரிபூர்ணமா நீங்க பயன்படுத்துறாரா? பரிபூர்ணமான கிரீசத்தை இல்லவே இல்லை. ஆவியானுடைய ஒரு சின்ன ஒரு நூலளவு தான் ஒரு மனிதனுக்கு கிரீஸ் செய்யுது. இன்னும் அடிப்படையான ஒரு சிறுபிள்ளை எப்படி தகாபதாகவோ அது போலதான் இன்னைக்கு அனைவருடைய ஆவியுடைய நிலைமையில் அப்படிதான் இருக்குது. அதனாலதான் ஆவியானுடைய பரிபூர்ணமான எழுப்புதல் வராது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில அப்போஸ்தலர்கள் கூடி செபித்த போது தேவாவே வரும்போது இடிமுழக்கம் கேட்டுச்சா, வானத்துல சத்தம் கேட்டுச்சா. இன்னைக்கு நம்ம போது சின்ன சத்தம் கேட்ட டைவர்ட் ஆகுது. காரணம் என்ன? நமக்குள்ள சிந்தையில் போராட்டங்கள். ஜெப நேரம் வந்தா தூக்கம் வருது. ஜெப நேரம் ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா அந்த ஜெப நேரம் 4 நாள் இருக்குது. ஜெப நேரங்கள் நமக்கு இன்பமா இல்லை. காரணம் என்ன? பரிசுத்தாவியுடைய பரிபூர்ணமாக ஒரு ஜெபம் நம்ம செய்வதில்லை. யோவான் 14ஆம் அதிகாரத்தோட 25, 26 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தோட 25, 26. நினைவூட்டுவார். இந்த ஆவியானவர் எல்லாத்தையும் போதிப்பார். அவர் சத்திய ஆவியானவர் நமக்கு போதிப்பார். ஆவியானவர் கெயின் பண்ணுவார். அவர் நடத்துவார். சொல்லுகிற பரிசுத்த ஆவியுடைய கிரிகள் நிறைய இருக்குது. நிறைய தெரியாதவங்க பரிசுத்த ஆவியை தெரியாதபடி ஆவியானவர் கிண்டல் சாபம். தேவ ஜனமே தேவர்களே, இயேசு கிறிஸ்து